கன்னி ராசி அப்படின்னா 6ஆம் அதிபதி. கன்னி ராசிங்கிறது வந்து காலபுருஷத்துக்கு 6ஆம் இடம். இந்த 6 அப்படிங்கிற ஸ்தானம் ஒருத்தரை வலிமைப்படுத்தணும் அப்படின்னா 6ஆம் இடம் நல்லா இருக்கணும்னு நான் சொல்லுவேன். எதிரிகள் இல்லாத ஒரு ஜெயிக்கிறது எதுவுமே கிடையாது. அப்ப இந்த 6ஆம் இடத்து அதிபதிகள் நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல வலிமையில இருந்தாவே ஏதாவது ஒரு இடத்துல ஏதாவது ஒரு கிரகம் உச்சமாயி அந்த இடத்துல நீசமாச்சுன்னா அது நீசபங்க ராஜயோகம். ஆனா அந்த இருக்கக்கூடிய பலாபலனும் இந்த கன்னியில் இருக்கக்கூடிய பலாபலனுக்கு வித்தியாசம் இருக்கு. அங்க ஒரு 75% இது இந்த ராசிக்காரங்க இப்போ வெளிநாடு போகணும், இல்லை மேல் படிப்புக்கு நான் வச்சுருக்கேன், இல்லை இப்போ வந்து 10வது படிச்சுட்டு நான் வந்து என்ன எக்ஸாம் எழுதணும், நெக்ஸ்ட்டு என்ன நான் மாதிரி 11th 12th சேரணும், இப்படி கன்ஃபியூஷனில் இருக்கிறவங்க எல்லாருமே அவங்களுடைய தாயை இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் லைனில் எங்கேயாவது போகிறாங்க, இந்த ஒரு வருஷம் போகிறாங்கன்னா மலை மேலே ஏற போகும்ல, இப்போ குன்று ஹில்ஸ் எல்லாம் போகும்ல, அப்படி 2 வீலரில் போகும்போது கொஞ்சம் ரியல் ஒன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த 2025க்கான குரு பெயர்ச்சியில் ஒவ்வொரு ராசிகளுக்கும் என்னென்ன பலன்கள் இருக்குது, என்னென்ன தடைகள் வரப்போகுது, இல்லை அந்த தடைகளுக்கான பரிகாரங்கள் என்னென்ன அப்படின்றது எல்லாத்தையும் பிரசன்ன ஜோதிடர் டாக்டர் ஜெயம் ஜெயஸ்ரீ மேடம் அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேடம். வணக்கம். இந்த 2025 குரு பெயர்ச்சி கன்னி ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரி பலன்களை தரும்? கன்னி ராசி அப்படின்னா 6ஆம் அதிபதி. கன்னி ராசிங்கிறது வந்து காலபுருஷத்துக்கு 6ஆம் இடம். இந்த 6 அப்படிங்கிற ஸ்தானம் ஒருத்தரை வலிமைப்படுத்தணும் அப்படின்னா 6ஆம் இடம் நல்லா இருக்கணும்னு நான் சொல்லுவேன். எதிரிகள் இல்லாத ஒரு ஜெயிக்கிறது எதுவுமே கிடையாது. அப்போ இந்த 6ஆம் இடத்து அதிபதிகள் நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல வலிமையில் இருந்தாவே நல்ல விஷயங்கள் நடக்கும். ஏன்னா போட்டி இல்லாத ஒரு ஜெயிக்கிறதுங்கிறது நம்மளுக்கு சாத்தியம் இல்லை அப்படின்னு, அதில் பொறாமை இருக்கக்கூடாது அப்படிங்கிறது அந்த 6ஆம் இடமே குறிக்குது. ஓகே, அப்போ அது வந்து புதனுடைய அமைப்பு. புதனுடைய பவர் அங்கே வந்து 2 ரீதியாக கொடுக்குறாரு. என்ன அப்படின்னா, ஒன்று வந்து அவர் அங்கே வந்து உச்சமாகிறாரு, ஒன்று அதோடைய வீட்லேயும் ஆட்சி ஆகிறாரு. எந்த கிரகத்துக்கும் இல்லாத ஒரு வித்தியாசமான ஒரு பவர் வந்து அதுக்கு இருக்கு. அப்போ இரட்டிப்பு ஒரே கிரகம் 2 வித்தியாசமான ஒரு செயல்களை செய்யுது. அந்த இடத்துல வந்து சுக்கிர பகவான் நீசமாகிறாரு. அப்போ நீசமான சுக்கிரன் என்ன செய்வார்னா நீசபங்க ராஜயோகம். ஏதாவது ஒரு இடத்துல ஏதாவது ஒரு கிரகம் உச்சமாயி அந்த இடத்துல நீசமாச்சுன்னா அது நீசபங்க ராஜயோகம். ஆனால் அந்த இருக்கக்கூடிய பலாபலனும் இந்த கன்னியில் இருக்கக்கூடிய பலாபலனுக்கு வித்தியாசம் இருக்கு. அங்கே ஒரு 75% இது 100க்கு மேலே போயிடும். முழு பலனை இங்கே கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. அப்போ இந்த கன்னி ராசியில் இன்னைக்கு குரு பார்வை என்ன அப்படின்னா, குருவுக்கு கன்னி ராசி 4ஆம் இடம், கன்னி பகவானுக்கு 10ஆம் இடம். அப்போ கன்னி ராசிக்கு 10 தொழில் தான் 10, தொழில் ஸ்தானம் 10, அதுவும் அவருடைய வீடு. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, கண்டிப்பாக ஐடி கம்பெனியில் இருக்கிறவங்க, ஒரு வேலையில் வந்து இருக்கிறவங்களாம் இடம் மாறுவாங்க. எனக்கு அடுத்த வேலை கிடைச்சிருச்சு, நான் வந்து இன்னும் ப்ரொமோஷனில் இருக்கேன், எனக்கு ஊதியம் நல்லா கிடைச்சிருச்சு அப்படின்னு 100% போகக்கூடிய காலங்கள் இருக்குது இவங்களுக்கு. அதே மாதிரி வீட்டை விட்டு வெளியேற காலம் அப்படின்னா, இந்த ஊருக்குள்ளே நான் இருந்தேன், இப்போ எனக்கு வெளியூரில் இருக்குது, இல்லை வெளியூர்லேயே இவ்வளோ வருஷமாக இருந்தேன், நான் வந்து ஒரு இடம் விட்டு ஒரு இடம் மாறுறதுக்கு இருக்குது. அடுத்தது கடல் கடந்து போகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. எல்லாமே நீர் ராசியில் இருந்தால் தான் கடல் கடந்து போக முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காலகட்டத்தில் கேது நிவர்த்தி ஆகும்போது அந்த ராசிக்கு ஒரு விமோச்சனம் இருக்குது. அப்போ இவ்வளோ நாட்கள் வந்து ஒருத்தர்கிட்ட பணம் கொடுத்து ஏமாந்துருக்கிறதோ எதுவாக இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் ஒரு கேது பகவான் பயிற்சியானோன்னு குரு பகவானுடைய அமைப்பு சூப்பராக வந்துடும். அப்போ குருவுடைய பார்வை எங்கே விழுகுது அவருக்கு அப்படின்னா 2ஆம் இடத்துக்கு. புதனுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு பார்வை இருக்கு. அப்போ 2ல் குரு பார்வை இருக்கும்போது பண வரவு தானே, தன தரகை தானே. அப்போ இவர் தொட்டதெல்லாம் பொண்ணாகும். அப்போ இந்த கன்னி ராசிக்காரங்க எதுக்காவது போனாங்கன்னா அதை சக்ஸஸ் பண்ணி கொடுத்துட்டு தான் வருவாங்க. ஓகே மேம், இப்போ இவ்வளோ பலன்கள் இருக்கும்போது ஏதாவது ஒரு காரிய தடைகள் இல்லைன்னா ஏதாவது ஒரு தடங்கல்கள் ஏதாவது இருக்கா மேம் இந்த குரு பெயர்ச்சி காலத்தில்? எல்லாத்துக்குமே ப்ளஸ் இருக்குது, மைனஸ் இருக்குது. அப்போ சனி பகவானுடைய பார்வை விழுகுது, நேரடியான சனி பகவான். புதுசாக செஞ்சால் நல்லாயிருக்கும். எப்படின்னா, இப்போ செய்யதே ஒரே மாதிரி செஞ்சிட்ருப்பாங்களே, அதை வித்தியாசப்படுத்தி செய்யும்போது இவங்களுக்கு ஒரு அற்புத பலன் கொடுக்கும். அப்போ இந்த கேது பேச்சு மாற வரைக்கும் இவங்க வெயிட் பண்ணி தான் இருக்கணும். ஏன்னா இந்த கேது வந்து இருக்கிற வரைக்கும் கடைசி நிமிஷத்து வரைக்குமே பிரச்சனை கொடுத்துட்டு தான் இருக்கும். என்ன அப்படின்னா, அவரை கரெக்ட் பண்ணுவாங்க, அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து அம்மா கிட்ட ஒரு விஷயம் கேட்குறோம், ஸ்பீடாக கொடுத்துருவாங்க. அப்பா கிட்ட கொடுத்தா ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்பாங்க. இப்படி கேள்வி கேட்கக்கூடியது வந்து கேது.
அப்போ நம்மளுக்கு ஈஸியாக ஒன்றும் கிடைக்காதுல்ல, அதனால நம்ம கொஞ்சம் கஷ்டப்படக்கூடிய அமைப்பில் இருக்குது. அதுக்கு பரிகாரமாக கண்டிப்பாக பெருமாள் கோயில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்களா தான் இருக்குது. நீர் சார்ந்த இடம், இப்போ கடல் சார்ந்த இடம், நீர் சார்ந்த இடத்துக்கு இவங்க போயிட்டு வர்றது நல்ல விசேஷம். அது பெருமாள் கோயிலாக இருந்தாலும் சரி, முருகன் கோயிலாக இருந்தாலும் சரி, எங்கே நீர் நிலையில் இருக்கக்கூடிய கோயில்கள் வந்து அழிவதில்லை, அந்த மாதிரி இடத்துக்கு போகும்போது இவங்க ஸ்ட்ராங்கான ஒரு அமைப்பாக இவங்க மாறிடுவாங்க. இதை தவிர்த்து வேற ஏதாவது பலன்கள் இந்த மாதிரி வேற ஏதாவது விஷயங்களை இவங்க பண்ணலாமா மேம்? இப்போ பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு வந்து கும்பத்துக்கு 9ஆம் அதிபதியா வராங்க. அப்போ இவருக்கு வந்து அந்த வந்து கும்ப அமைப்புக்கு வந்து 6. அப்போது 6னா நோயிலேருந்து எதிர்கொண்டு வந்துருவாங்க. எந்த ஒரு இதுலேயுமே இவங்க சிக்க மாட்டாங்க. அப்போ கும்பம் அப்படிங்கும்போது இந்த பாக்கியத்தை நீங்கள் அனுபவிக்கணும் அப்படின்னா, உங்களுடைய குலதெய்வ வழிபாடு ரொம்ப, நம்ம எல்லாத்துக்கும் சொல்கிறோம், குலதெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படிங்கிறது இதுலேருந்து நம்ம எடுத்துக்கணும். அப்போ இவங்க பெருமாள் சம்மந்தப்பட்ட கோயில், இப்போ புதன் அப்படின்னா பெருமாள், அது போக முருகன் இவங்களுக்கு நல்ல ஒரு வலிமைப்படுத்தி கொடுப்பாங்க. இவங்க 2 விளக்கு சாயந்தரமானம், இப்போ வந்து ஒரு மாலை வேளையில் 2 தீபம் வந்து இவங்க போடணும். அது நல்லெண்ணெய், கடுகெண்ணெய், நெய் தீபம் எதில் போட்டாலும் பரவாயில்ல, அரச மர இலை கொண்டு இவங்க போடுறது ரொம்ப நல்லது. இவங்க வந்து ஒரு சாபத்தின் பிடியில் சிக்கியிருக்கிறவங்க எப்போவுமே. ஏன்னா புதன் கிரகம் அலிகிரகத்திலிருந்து சிவனுடைய அருள் பெற்று தான் முழு சுபராக புதன் பகவான் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் இருக்கார். அப்போ இவங்க ஏதோ ஒரு வந்து சாபத்தின் மகள் இருந்தால் கவனிக்க மாட்டாங்க, மகன் இருந்தால் கவனிக்க மாட்டாங்க, யாருடைய அமைப்பில் இருந்தாலும் இவங்க சம்பாரித்து இவங்கள தான் இவங்க கரெக்ட் பண்ணி வச்சுக்கணும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா, இவங்க இந்த சித்திரை நட்சத்திரத்துலலாம் இருக்காங்க அப்படின்னா இவங்களுக்கு லேட்டான திருமணமே ஆகாமல் கூட இருந்திருக்காங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு சாபத்தின் பிடியில் வரும்போது ஏதாவது ஒரு கோயிலுக்கு ரெகுலரான அன்னதானம் செஞ்சுட்டு வரணும். அது இவங்களுக்கு ஒரு விசேஷம் கொடுக்கும். நார்மலாக இருக்கிறவங்க கூட அந்த ராசிக்காரங்களை இவங்களுக்கு கொடுத்துட்டு வரும். இவங்க பச்சை பயிர் இருக்கு இல்லையா, முளைக்கட்டின பச்சை பயிர் இவங்க சாப்பிட்டு வரணும். ஏன்னா இந்த ராசியில் பிறந்தவங்க நிறையா பேர் கேட்டிங்கன்னா நரம்பு வலி, கழுத்து வலி, எனக்கு முதுகு வலி, இதை மாதிரி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அது தீராத ஒரு பிரச்சனை. இப்போ சளினா எப்போ பாரு சளி தொந்தரவு, எப்போ பாரு ஏதாவது ஒரு நரம்பு பிரச்சனை. அப்போ இவங்க பச்சை பயிரை முளைக்கட்டி சாப்பிடும்போது அவங்களுக்கு இதெல்லாமே தீரக்கூடிய அமைப்பு இருக்குது. இப்போ இந்த குரு பெயர்ச்சி காலத்திலேயே அவங்களுக்கு வந்துட்டு ராகுக்கு எதுவும் பெயர்ச்சியும் தொடங்குதுன்றப்ப அதோட தாக்கம் ஏதாவது இவங்களுக்கு இருக்குங்களா? அதனால இவங்களுக்கு கேது வந்து இவங்களை விட்டு போகிறாங்க, அதனால இவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு அமைப்பு இருக்காது. ராகு வந்து அவருக்கு 6, அப்போ ராகு அவங்க 6ல் இருந்துச்சுன்னா இவங்களுக்கு எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகக்கூடிய அமைப்பு, இவங்களோட தொழில் வந்து பிரபலமாக ஆகக்கூடிய அமைப்பு இருக்குது. இப்போ இந்த ராசிக்காரர்களில் இந்த படிக்கிற குழந்தைங்கள்லாம் இருப்பாங்க மேம், அவங்களுக்குலாம் இந்த குரு பெயர்ச்சி காலம் எப்படி மேம் இருக்கும்? படிப்பில் எப்போவுமே சூப்பராக இருப்பாங்க. நல்ல ஒரு படிப்பாளி அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதன் அம்சத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே நல்ல ஒரு படிப்பு திறன் இருக்குது. இதே இந்த ராசிக்காரங்க இப்போ வெளிநாடு போகணும், இல்லை மேல் படிப்புக்கு நான் வச்சுருக்கேன், இல்லை இப்போ வந்து 10வது படிச்சுட்டு நான் வந்து என்ன எக்ஸாம் எழுதணும், நெக்ஸ்ட்டு என்ன நான் மாதிரி 11th 12th சேரணும், இப்படி கன்ஃபியூஷனில் இருக்கிறவங்க எல்லாருமே அவங்களுடைய தாயை கேட்டு நீங்கள் முடிவெடுங்க. அது வந்து நல்ல ஒரு விஷயமா உங்களுக்கு போகும். அடுத்தது, உங்களுக்கு நல்ல நம்பிக்கையான ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கேளுங்க. இந்த காலகட்டத்தில் கேட்குறது அவங்களுக்கு வந்து சக்ஸஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். இவங்க எப்போவுமே ஒரு தீப வழிபாடு இவங்களுக்கு வேணும். அடுத்தது பார்த்திங்கன்னா, இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் லைனில் எங்கேயாவது போகிறாங்க, இந்த ஒரு வருஷம் போகிறாங்கன்னா, மலை மேலே ஏற போகும்ல, இப்போ குன்று ஹில்ஸ் எல்லாம் போகும்ல, அப்படி 2 வீலரில் போகும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக போகிறது இருக்குது. அப்போது ஒரு எலுமிச்சம்பழத்தை கையில் வச்சுட்டு போகிறது ரொம்ப நல்லது. 2 வீலரில் 2 பேர்த்துக்கு மேலே 3 பேர் போகக்கூடாது, கொஞ்சம் கவனம் தேவை. இப்போ இந்த மாதிரி ராசி சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லேயே நீங்கள் வந்து உணவு அந்த மாதிரி நல்ல உடம்புக்கு தேவையான ஒரு விஷயங்களையும் சொல்கிறப்போ நிறைய பேருக்கு இது பலனாகவே இருக்கும். கண்டிப்பாக நிறைய பேர் இதை வந்து ஜோதிடம் அப்படின்றப்ப அவங்க விளக்கேற்றணும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணணும்னு தான் சொல்லுவாங்களே தவிர, இப்போ இதெல்லாம் நீங்கள் சாப்பிட்ணும் அப்படின்னு ஒரு மருத்துவ ரீதியாகவும் நீங்கள் சொல்கிறதெல்லாம் வந்து புதுசாக இருக்குது. நிறைய பேர் இதை மாதிரி சொல்லி நான் கேள்விப்பட்டதில்லை. ரொம்ப நன்றி மேம் இந்த மாதிரி விஷயங்கள் ஷேர் பண்ணுறதுக்கு.